ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசா டாய் வேர்ல்ட். என்ன வீடியோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் டு த வீடியோ. உங்களுக்கே தெரியுமே, நான் வின்டர் பிரேக்காக எங்கே வந்திருக்கேன்? பெங்களூர் வந்திருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் நான் பெங்களூரில் இருக்கிற ஃபோரோ மாலுக்கு போனேன். அங்கே தான் இன்றைக்கி வீடியோ காட்ட போகிறோம். நான் மாலில் என்னெல்லாம் பண்ணேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதான் ஃபோரோ மால். சாண்டா கிளாஸ் ஏதோ மியூசிக் வாசிச்சுக்கிட்டே ஆடிட்டு இருந்தார். அப்புறம் நான் ஸ்க்ரீன் பார்த்து எந்த பிளாக் போடுமோ அதுக்கான ரூட்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அங்கே எந்த பக்கம் போனாலும் கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்குது. அப்புறம் லூலு ஃப்ரெஷ் மார்க்கெட் அங்கே இருந்துச்சு. அங்கே போனால் நான் எஸ்கலேட்டரில் போனேன் மேலே. அப்புறம் அங்கே நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீட்ஸு கேம்ஸ் ஆச்சு. அங்கே ராட்டுற மாதிரி ஹார்ஸு அப்புறம் எல்லாமே சுற்றிட்டு இருந்துச்சு, வீல் மாதிரி. அப்புறம் வீல் என்னன்னு தெரியுமா? வீலில் கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் டெடி பேர், அப்புறம் கிஃப்ட்ஸு, அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தாலாம் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அந்த வீலில். அப்புறம் ஒரு கேம், அங்கே ராடு விழும். அந்த ராடை பிடிச்சிட்டா நம்மளுக்கு பாயிண்ட் கூடும் நம்மளுக்கு. ஆனால் அண்ணாவாலையும் முடியலைண்ணா. அப்புறம் ஒரு பேராஷூட் இருந்துச்சு, அங்கேயும் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். அப்புறம் இன்னொரு அண்ணா அதை பண்ணாங்க. அந்த அண்ணாவாலையும் பண்ண முடியலை. அப்புறம் நான் பண்ணேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை என்னால். அப்புறம் அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கீழே நிறையா ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு கீழே. அப்புறம் நாங்கள் திருப்பி மேலே போனோம் எக்ஸ்லேட்டரில். அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் ஃபன் சிட்டி போயிட்டோங்க. ஃபன் சிட்டியில் ரீசார்ஜ்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நானும் இன்னொரு பையனும் ஃபுட்பால் விளையாண்டோம் நாங்கள். அப்புறம் நாங்கள் ஆர்டரோட பாலத்தில் போனோம். அது என்னால் முடியலை. நான் கீழே இறங்கி வந்துட்டேன் திருப்பி. அப்புறம் த்ரோ கேம் நாங்கள் போனோம் ஃபர்ஸ்ட்டு. அதில் த்ரோ போட்டு ஓவர் ஹோல்குள்ளே போனாலும் அதுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு ஜீப்பில் ஏறி உட்காந்தோம். அந்த ஜீப்பில் அனிமல்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த அனிமல்ஸை நம்ம ஷூட் பண்ணி தள்ளி விடணும். அந்த அனிமல்ஸை நான் பண்ணேன். அதெல்லாம் ரியல் சஃபாரி போடுற மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் அந்த ஜீப்பு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஜீப்பு சூப்பராக இருந்துச்சு அதுவும். அதுக்கப்புறம் நான் க்ளா மிஷன் போனேன். அதில் நான் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு டாய் எடுத்துட்டேன். அந்த டாய் என்னன்னு நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக சதுவோம். அப்புறம் நான் பைக் ஓட்டினேன், ஆனால் அது வேலை செய்யலை. அப்புறம் நான் கார் ஓட்டினேன். அப்புறம் இங்கே பாருங்கள், நான் சூப்பராக போனேன். அதில் நான் எத்தனை பிளேஸுன்னு சொன்னீங்களா, நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கீங்க. அதை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அப்புறம் ஒரு காரை இடிச்சிட்டேன், ஸ்பீடாக போனேன். அப்புறம் ஒரு பைக் இடிச்சிட்டேன். அப்புறம் காயின்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே போனேன். அப்புறம் நான் கார் பல்ட்டி அடிச்சிச்சு ரிவர்ஸ் வேர்டாக. அப்புறம் அதில் நான் போயிட்டு போயிட்டு ஒரு பைக்கில் அடிச்சிட்டு அப்படின்னு போய் நான் காயின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே போய் நான் எத்தனை பிளேஸ்ன்னு காமிக்கிறேன். செகண்ட் பிளேஸ்.
பிகிஸ். அப்புறம் நான் எனக்கு பிடிச்ச ஆங்க்ரி பேர்ட் கேம் விளையாண்டேன். அதில் என்ன தெரியுமா, பிகிஸ் மேலே வரும், அதை இந்த ஹேமர் வச்சு அடிக்கணும் அந்த பிகிஸை. அதை நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்களா, சூப்பராக அடிக்கிறேன் இல்லை, ஒவ்வொரு பிக்கி அடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கூட. அப்புறம் நான் ரியல் ஃபயர் இன்ஜின் மாதிரி ஒரு ஃபயர் இன்ஜின் இருந்துச்சு. ஓகே, அந்த ஸ்க்ரீனில் ஃபயர் வர மாதிரி இருக்கும். இந்த ரியல் வாட்டர் வச்சு அதை நம்ம அணைக்கணும். அது ரியல் ஃபயர் இன்ஜின் மாதிரியே இருந்துச்சு, சைரன்லாம் இருந்துச்சு. அப்புறம் சூப்பராக இருந்துச்சு அது. இங்கே பாருங்கள், நான் தண்ணி வருது அதில், நான் அதை வச்சு அந்த ஃபயரெல்லாம் நான் ஆஃப் பண்ணேன். அதை வச்சு கோன்னு சொன்னோடனே அந்த ஃபயரெல்லாம் நான் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது ரியல் ஃபயர் இன்ஜின் மாதிரியே வேலை செய்கிறேன். பார்த்தீங்களா, அந்த நேரம் ஒரு ஃபயர் ஃபைட்டராக மாறிட்டேன். அந்த நேரம் சூப்பராக இருந்துச்சு அந்த கேமும். நானும் நல்லா அடைச்சேன் இந்த ஃபயர்லாம். அப்புறம் இன்னொரு கிளா மிஷின் நாங்கள் போனோம். அதில் 6 டைம்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணோம், எடுக்கவே முடியலை. ஆனால் நான் விடாமுயற்சியோடு அதை நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதில் லாஸ்ட்டாக ஒரு டாய் கிடச்சிச்சு எனக்கு. அது என்னன்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நான் கன்னால் ஷூட் பண்ணுற ஒரு கேம் விளையாண்டேன். அப்புறம் நான் கார் ரேஸ் ஒரு கேம் விளையாண்டேன். அப்புறம் நான் சாண்டாவோட நான் ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் நான் ஒரு பால் மிஷின், அதில் நம்ம கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் அதுலேருந்து பால் வரும். அப்புறம் நான் திருப்பி எஸ்கலேட்டரில் கீழே இறங்கிட்டேன். அப்புறம் திருப்பி அங்கே ஹோம் சென்டர் வந்துட்டோம். நாங்கள் ஹோம் சென்டரில் பெட்டெலாம் இருந்துச்சு, அந்த ஐக்கியா மாதிரி இருந்துச்சு. அந்த பெட்டில் நான் உட்காந்துட்டேன், ரொம்ப படுத்துட்டேன். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருந்துச்சு. அந்த ராயக்குள்ளே ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க, இதெல்லாம் நான் என்னென்னு பார்த்துட்டு நான் கண்ணாடி மட்டும் லேசாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் நான் போனேன். அப்புறம் நான் அடுத்த ஹோம் சென்டர் போனேன், அடுத்த ரூம் போனேன். அப்புறம் அடுத்த ரூமில் ஒரு ப்ரௌன் கலரில் சூப்பராக ஒரு பெட் இருந்துச்சு. அங்கேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு, அங்கெல்லாம் கண்ணாடி உடையில, அங்கேயும் சில ஐட்டம்ஸ்லாம் அந்த ராவில் வச்சுட்டாங்க. அப்புறம் நான் சோஃபாவில் உட்காந்துட்டேன், லூக் வச்சுட்டு. அப்புறம் நான் டைனிங் டேபிள் நான் சாப்பிட்டுட்டு குச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், அங்கே எல்லாமே இருந்துச்சு அங்கே. அப்புறம் அங்கே எல்லாமே ஹோம்க்கு தேவையானது எல்லாமே அங்கே இருக்குது. அப்புறம் ஒரு ஹோம் சென்டர், இதுதான் ஹோம் சென்டர். அப்புறம் நாங்கள் போயிட்டு ஒரு ரெக்லைனர் சோஃபாவில் நான் உட்காந்து எப்படி பெட்டு மாதிரி விரியுதா, அப்புறம் நான் எப்படி, அப்புறம் நான் இன்னொரு பட்டன் அமுக்குனோடனே திருப்பி சோஃபா மாறிடுச்சு. பார்த்திங்களா, நெக்ஸ்ட்டு நாங்கள் லூலு மாலில் ஷாப்பிங் போயிட்டோம். இப்படி தான் நான் அந்த ஒரு மாலில் ஜாலியாக இருந்தேன். அந்த கிளா மிஷினில் எடுத்த 2 கிஃப்ட்டும், அப்புறம் அந்த 99 ருபீஸ் சர்ப்ரைஸ் பாலில் எடுத்த கிஃப்ட்டும் உங்களுக்கு நாளைக்கு நான் காட்டுறேன். அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, until then, டாடா பாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். டாடா பாய்.